ஆழ்வார்கள் வாக்குல வந்துருச்சுன்னா அதுக்கு தானாவே அர்த்தம் வந்துடும். அதுதான் முக்கியமானது. சத்திய வாக்குன்னா எப்படின்னா நம்ம சொல்றதெல்லாம் பலிக்கிறது தான் சத்திய வாக்கு. நான் சத்தியமா சொல்றேன் 10 தடவை அடிச்சுருக்காங்க, நான் சத்தியமே சொல்ல மாட்டான்னு எங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? நாங்க கேட்டு தானே ஆரம்பிக்கிறோம். அதனால அவன் சொல்றதெல்லாம் என்னன்னு எங்களுக்கே தெரியும். அதனால இந்த சத்தியமா சொல்றவன்ற நம்ம நம்பவே முடியாது. அதே மாதிரி அவன் அந்த உண்மையானவனாக இருந்தால் அவன் சொல்றதெல்லாம் பலிக்கும். அதெல்லாம் உண்மையாகவே மாறுங்க. அவன் எந்த விதமான தவறும் இல்லாமல் சொல்லக்கூடிய. அப்போ இந்த கீசு கீசு என்று எங்கும் ஆணை சாத்தன் கலந்து அவ சொல்லிட்டா, ஒரு குருவி எழுந்து கத்துச்சுக்காக நான் எழுந்திருக்க முடியாது, இதெல்லாம் நான் நம்ப முடியாதுங்க. இல்லம்மா, நல்லா பாருமா, எங்கும் எங்கும் அப்படின்னால இந்த ஆயர்பாடியில் இருக்கிற அத்தனை குருவியும் எழுந்துச்சு. அதெல்லாம் சேர்ந்துதான் இந்த மாதிரி கீச்சு கீச்சு கத்துச்சு. சில பெரிய ஆலமரம்லாம் இருக்கும். இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல போய் பார்த்து ரயில் இருந்ததுனாக்கா அந்த கிளிங்க போற சத்தம் இருக்கு பாருங்க, அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். கீ 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 கீ. அதுவும் ஒரு காலத்துல மாண்டியால எல்லாம் நாங்க மேல்கோட்டைக்கு போகும்போது அங்க குறைஞ்சபட்சம் 1 லட்சம் கிளி இருக்கும். இன்னைக்கு கூட கொஞ்சம் கொஞ்சம் கிளிமா இருக்கு. 1 லட்சம் கிளி கிட்டத்தட்ட அந்த சத்தம் போடுற சாயங்காலத்தில் பார்த்தோம்னா அவ்வளவு ஆனந்தமா அதை நம்ம அனுபவிக்க கேட்க முடியும். அப்படி ஆணை சாத்தன் என்பதுதான் இங்கே அந்த குருவியுடைய பெயர். அதுக்கு பல விளக்கம் சொல்றாங்க. அது இன்னைக்கும் மலையாள தேசத்தில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரெட்டவால் குருவின்றாங்க, தூக்கம் இன்னமும் பறக்கல. நமக்கு ஏன் வம்பு? அது ஒரு பறவை, அவ்வளவுதான் முடிஞ்சு. அது மேல நம்ம போக வேண்டாம். அது என்ன பண்ணுது? கலந்து பேசின பேச்சரவும் கேட்கிறையோ. இப்ப நாமளும் தான் பேசுறோம் இல்லையா? எல்லாரும் தான் பேசுறோம். நீ நான் நீ பேசுறோம். கண்ணனும் அர்ஜுனனும் பேசினாங்க. கீதை நமக்கு, நம்மாழ்வாரும் மதுரகவியும் பேசினாங்க. நமக்கு 4000 திருவாய்மொழி கிடைச்சு. இப்படி வைசம்பாயரும் ஜனமேஜயனும் பேசினாங்க. நமக்கு இது பாகவதம் கிடைச்சு. திருதராஷ்டிரனும் கெட்டவன் தான், அவனும் சஞ்சயனும் பேசினாங்க. நமக்கு கீதை கிடைச்சது, விஷ்ணு சாஸ்திர நாமம் கிடைச்சது. இப்ப 2 பேர் பேசினா இந்த மாதிரி பலன் இருந்தா பேசணும். இல்லைன்னா நம்ம பேசுறதுக்கு அர்த்தம் மட்டும் இல்ல, அவசியமே இல்லை. அதனால நீங்க நம்ம பேசுறது எதை பேசணும்னு தீர்மானம் பண்ணிக்கணும். குறைஞ்சபட்சம் திருப்பாவை செலுத்திருக்கீங்களா, இந்த பாட்டு எல்லாம் பதில் தெரியுமா, இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க தெரியுமா, அந்த மாதிரி பேசணும்னா அது உண்மையிலேயே ஒரு பயன். அதனாலதான் வள்ளுவன் சொல்லுக சொல்றதுக்க அவ்வளவுதான். நீ எங்க புடவை வாங்கின, நீ எங்க இந்த நகையை வாங்கின, உங்க வீட்டுல எல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டாங்களா, எங்க வீட்டுல இன்னும் கொடுக்காத ஏமாத்துறாங்க, என்ன பண்ண போற, ஏது பண்ண போற, அவனை இது பண்ணியா இது பண்ணியா, இப்படி ஒண்ணு பார்த்துப்பாங்கல்ல. அது கலந்து பேசின பேச்சரவுமே வெறும் சத்தம் தான். அது அவ்வளவுதான் வர முடியும். ஆகவே பேசின பேச்சரவு என்றால் இப்படி உள்ளுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியனிடத்திலே பேசுகின்றதை நாம் ஒரு அடியாராக இருந்து கேட்க வேண்டியது. அதனால இந்த பறவையை ஆண்டாள் அங்கே சொல்கிறார். இப்ப இவ்வளவு சொல்லி பார்த்தாச்சு. அவள் விடாப்பிடியா இருக்கார். அப்ப என்ன சொல்றது? பேய் பண்ணி, அவ்வளவுதான் இல்லையா? இவ்வளவு சொல்லி பார்த்து கேட்கலன்னா பேய் பண்ணி. என்ன இப்படியே அவங்க ஒருத்தர் திட்டிக்கிறாங்களா அப்படின்னா அப்படி அர்த்தம் இல்லை. ஏன்னா ஒரு ஆழ்வாருக்கு பேரு பேயாழ்வார்னு இருக்காரு. உறுதியாக இருந்தார். அந்த உறுதி என்ன உறுதி? அவன் மனதிலேயே கண்ணனை நினைத்து மயங்கியே இருக்கு. அதை விட்டு வெளில வர மாட்டான். அதனாலதான் இவங்க அவங்கள பேய் பண்ணின்னு கூப்பிடுறாங்க. சண்டை போட்டா மாதிரி பேய் பண்ணின்ற மாதிரி இல்லை. அப்படி அர்த்தத்துல தப்பு கிடையாது. 2 பக்கமும் அர்த்தம் எடுத்துக்கலாம். ஆனா இப்படி ஒரு நல்ல அர்த்தம் அதுக்குள்ள இருக்கு. உன்னுடைய அந்த கொள்கையிலேயே நீ பிடித்து பிடிவத்தோடு இருக்கிறாயே அப்படின்னு அவளை பேய் பெண்ணே. அப்புறம் பேய்னா என்ன? பேய் பிடிச்சிச்சு அப்படின்னு சொன்னா அதை விட்டு மாறுதா? மாற மாட்டேங்குது. அதான பிரச்சனை. ஒரு ஆசாமிக்கு யாருன்னா பேய் பிடிச்சிச்சுன்னா அவர் என்ன பண்றாரு? அவர் பாட்டு தலையாட்டின்னு உட்காந்துப்பாரு தவிர அவர் ஏதாவது ஒண்ணு டான்ஸ் ஆடுவார், இது பண்ணி தவிர அவர் என்ன பேய் பிடிச்ச மாதிரி ஒரு வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க, வேற ஒன்றும் பார்க்கறது. அப்ப இந்த பெண் என்ன வேலை பார்க்கறா? அவனோடு அந்த குணத்தை மயங்கியே கிடக்கிறார். அதனால விட பேய் பெண்ணு. ஏன்னா இது சொல்றதுனால அவன் திட்டாங்கன்னு சொல்ல முடியாது. பின்னாடி அவளை என்ன பண்ண போறாங்க? பாராட்ட போறாங்க. அப்ப பாராட்ட போகும்போது இவள் முதல்ல பேய் பெண்ணே சொன்ன அப்புறம் எப்படி பின்னாடி பாராட்ட முடியும்? முடியாது. அப்ப இந்த அர்த்தம் தான் நம்ம எடுத்துக்க முடியும் தவிர அந்த அர்த்தம்
முடியாது. அவ்வளவுதான் அந்த வாதம், வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், இந்த பறவை இதெல்லாம் என்னால நம்ப முடியாதுன்னு சொன்னோடனே அதுதான் போனா அப்படிங்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஆட்சியர்கள் என்ன பண்றாங்க, காசும் பிறப்பும் கலகலப்ப கைபெயர்த்து வாசனருங்குழல் ஆட்சிய மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்கலையோ. அங்க தயிர் அவ்வளவு கட்டி கட்டியா இருக்கு. இன்னைக்கு கூட நீங்க வடநாட்டுக்கு போனீங்கன்னா மதுரா டெல்லியில எல்லாம் தயிரை இடையில தான் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாத அவங்க கட்டியே வச்சிருப்பான், அதுல வெட்டி தான் கொடுப்பான். அது எவ்வளவு ஒண்ணு, 1/4 கிலோவா 1/2 கிலோவா 100 கிராமா அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல இது மாதிரி கட்டி மாதிரி தான் வெட்டி கொடுப்பான். அது மாதிரி தான் தயிர் அங்கெல்லாம் உண்டு. ஏன்னா கிடையாது, ஆனா கேட்டு பார்த்துருக்காங்க. இப்பவே அப்படின்னா அதுவும் கண்ணன் காலத்துல எப்படி இருந்துக்கணும். ஏன்னா அந்த பசுமாடெல்லாம் சாதாரண பசுமாடு இல்ல. ஆண்டாள் என்ன சொன்னாருங்களா, வள்ளல் பெரும் பசு. வள்ளல்னா என்ன, யாரு, எதுக்கு கொடுக்கிறாரு அவரு, கொஞ்சம் போட்டோ எடுத்த அப்படின்னு கொடுக்கிறாரா? வள்ளல்ன்றது எதுக்கு கொடுக்கிறாரு? காப்பி தட்டுமா, காப்பி தட்டுமா, இன்னைக்கு காப்பி தட்டுமா, கப் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம், நம்ம வாங்கி தரணும். அவர் வள்ளல் அப்ப இல்ல, எதிர்பார்க்காமல் கொடுக்குறான் பாருங்க, அவன் தான் வள்ளல். ஓ எனக்கு இதெல்லாம் கொடுத்தா எனக்கு என்ன பலன் இருக்கா, பப்ளிசிட்டி இருக்குமா, பேப்பர்ல போடுவாங்களா, அதை பண்ணுவாங்களா, இது பண்ணுவாங்களா, இதை இலவசம் வழங்குறீங்க, யார் வீட்டுக்காக யாரோ எடுத்து கொடுத்து இலவசம் பேர் வாங்கி போறாங்கல்ல, அந்த மாதிரி இலவசம் கொடுக்குறதுனால கொடுத்து போக முடியுமா, முடியாது. அப்போ எதிர்பார்க்காமல் கொடுக்கக்கூடியதான் வள்ளல். அப்ப அந்த பசுக்கள் எல்லாம் வள்ளல் தன்மையை உடையது. வள்ளல் தன்மை அது என்ன கொடுக்க போறோம் திரும்பி கேட்டுக்க. கண்ணனுடைய ஸ்பரிசம் பட்டது எல்லா பசுமாட்டையும் கண்ணன் தடவை கொடுத்துருக்கான். அதுல வேற அதுங்கெல்லாம் குஷியா வாழ கொடுத்து, அதனால அதெல்லாம் கட்டி கட்டியா இருக்கும். அதை அவங்க என்ன பண்ணும், கிரைண்டர்ல போட்டு அடைக்கிற மாதிரி அரைக்காங்க, வேற ஒண்ணு இல்லை. தயிரை கூட லட்சின்னு வச்சிருக்காங்க, போட்டு அந்த மாதிரி செய்யறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, அதை செய்யும் போது மத்தினால் ஓசைப்படுத்த தயிரவும் கேட்கிறீர்கள். மத்த போட்டு கடையிறாங்க. அந்த மத்தை போட்டு கடைவது அந்த தயிரவும், அந்த சத்தம் உனக்கு கேட்கலையா? ஆகவே மத்தினால் ஓசைப்படுத்த தயிரவும் கேட்கலையோ. இந்த சத்தம் அவங்களுக்கு எப்படி கேட்குதுன்னா, அவர்கள் இந்த சத்தத்தோடவே என்ன பண்றாங்கன்னா கிருஷ்ணனுடைய பெயர்களையும் சொல்லிட்டு அவங்களுடைய பெயரான இந்த பாடலெல்லாம் சொல்லிட்டு தான் அது கடையிறாங்க. நிறைய பேர் அது மாதிரி வேலை உண்டு. நீங்கெல்லாம் பார்க்கும்போது இந்த 7 7 7 அந்த மாதிரி பாடிட்டு ஒரு காலத்துல வேலை செஞ்சாங்க. எப்பயாவது வேலையே செய்யறது இல்லை, அதனால யாரும் பாட்டே பாடுறதில்லை, அவ்வளவுதான் முடிஞ்சு இல்லையா? அந்த காலத்துல குழந்தை தூக்கத்துக்கு பாட்டு பாடினாங்க. இப்ப குழந்தைய சொல்லுதேம்மா என்னால தாங்க முடியாது, டிவி ஆன் பண்ணி கொடுத்தா கேட்டுக்கிறாரு. அப்போ இங்க தைரரவம் கேட்கலையோ, ஓசைப்படுத்த தைரரவம் கேட்கலையோ, மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவும் கேட்கலையோ. அப்ப அவங்க அந்த பேரரவம்னு சொன்னதுக்கு என்ன காரணம், கிருஷ்ணானுபவத்தோடு இறைவனுடைய பெயர்களை சொல்லிக்கொண்டே அவர்கள் செய்வதனாலே அது. அப்ப அந்த கடையிற சத்தம் எங்க கேட்குதுன்னா வைகுந்தத்துல கேட்குதான், வைகுந்தத்துல கேட்குதான். திருப்பார் கடலை கூட ஒரு தடவை கடைஞ்சாங்க இல்லையா, அந்த திருப்பார் கடல்ல இது எதிரொலிக்குதான். நீங்க என்ன கிடையாது பாரு, நாங்க எப்படி கிடையிறோம் பாரு அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு போட்டிக்கு வந்த மாதிரி நீங்க ஒரு தடவை கடைஞ்சிங்க பாருங்க, நாங்க இங்க டெய்லி கடைஞ்சிட்டு பாரு. நீ என்னமோ பெருசா வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிட்டு ஜென்மத்துக்கு உதவி பண்ணிட்டு ஆஹா திருப்பார் கடலுக்கு கடைஞ்சோன்னு சொல்லிருக்கீங்க. நாங்க தினமும் இங்க கடைஞ்சிட்டு இருக்கீங்க, இங்க பாரு எப்படி இருக்கு. ஆகவே இங்க நாங்கள் அந்த மத்தினால் ஓசைப்படுத்த தைரவும் கேட்கலையோ. இப்ப இவங்க இந்த நேரத்துல கண்ணனுடைய பெயரை சொல்லுகிறார்கள் என்பது ஒரு சிறப்புக்குரிய செய்தி. அப்படி அவங்க சொல்லியிருக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. சொல்லியிருக்க முடியும், அது வழக்கத்திலே வந்த செய்தியாக இருக்கின்றது. அது மட்டும் இல்ல, அவங்க யார் அப்படின்னு கேட்கும்போது வாச நறுங்குழல் ஆட்சியர். ஆண்டாள் என்ன பண்றாருன்னா, அந்த காட்சியை காட்டும் பொழுது அந்த காட்சிக்கான இயற்கை தன்மையும் சேர்த்து காட்டுறாங்க. ஏதோ மொட்டையா வந்தான் அப்படின்னு சொல்றது இல்லை. அவன் வந்தான்னு போது என்னெல்லாம் கூட இருந்தது, எப்படிலாம் இருந்தது, அவன் எப்படி வந்திருக்கிறான், அது எல்லாத்தையும் சேர்த்து சொல்றான். அப்போ அந்த அம்மா கடையும் போது என்ன ஆகும், அந்த அம்மாவுடைய முடி டக்குன்னு அவிழ்ந்து இல்லையா. வழக்கு வந்தாங்க. இப்ப நம்ம எல்லாம் ஏதாவது வேலை பார்த்தோம்னா அதை ஒரு வழி பண்ணி பிடிச்சி இழுத்துட்டு அப்புறம் நல்லா இருந்துன்னா பண்ணலாம், இல்லைன்னா கரெக்டா கட்டி வச்சுட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கலாம் இல்லையா. அப்போ இங்கே அந்த பெண்கள் அப்படி கடையும் பொழுது அவருடைய கூந்தல் தானாகவே கண்டு விடுகிறது. அந்த கூந்தல் கண்டு விடுறதுதான்